அனைத்து தமிழ் நேயர்களுக்கும் என் அன்பான பணிவான வணக்கம். கன்னிராசி நேயர்களே, ஆவணி மாத பலன்களை நம்ம பார்க்க போறோம். ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்கும் என்றால், இந்த மாதங்களில் இறை நிறைந்த காலங்கள், தெய்வகடாட்சம் நிறைந்த காலங்களாக விளங்கக்கூடிய ஆவணி மாதங்களில் விநாயகப் பெருமான் ஆசீர்வாதங்களும் பெருமானுடைய அனுகிரகங்களும் தங்களுக்கு கிடைக்கப்பெற்று வளமான வாழ்க்கையை முன்னேறுவதற்கான வழிவகுக்கக்கூடிய மாதங்களில் இதுவும் தங்களுக்கு ஒன்று என்பதில் எந்த மாற்றமும் இருக்காது. அன்பர்களே, ஆவணி மாத கிரக நிலையை ஆராயும் பொழுது கன்னிராசி நேயர்களுக்கு தங்களுடைய ராசிநாதனாக விளங்கக்கூடிய புதன் பகவான் 15 நாட்கள் லாபஸ்தானத்திலும் 15 நாட்கள் விரயஸ்தானத்தில் அமரப்போகிறார். செவ்வாய் பகவான் உத்தியோகஸ்தானத்தில் அமைவதனாலையும் மேற்கொண்டு சூரியன் உங்களுக்கு விரயஸ்தானத்தில் அமர்ந்து வரக்கூடிய மாதம் என்பதனால ஏற்கனவே இப்படிப்பட்ட கிரக நிலைகளால் தங்களுக்கு சில தடுமாற்ற குழப்பங்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். மன அழுத்தங்கள் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு மேல் அதிகாரிகளால் தேவையில்லாத கொஞ்சம் டார்ச்சர்கள் ஏற்படும். சிலர் உங்களுக்கு பயமுறுத்தக்கூடிய அச்சுறுத்தல் கொடுப்பாங்க. அதெல்லாம் எண்ணி வாழாதீங்க. கடவுள் உங்களுக்கு துணையா இருப்பாரு அப்படின்ற நம்பிக்கையில வாழப்பாருங்க. உடல்நலம்லாம் நல்லா இருக்கும். இதற்கு முன் உடல்நிலையில பிரச்சனை இருந்தவங்களுக்கு கொஞ்சம் தேறி வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டாகும். குடும்பத்துல சொந்த பந்த உறவுகள்லாம் ஒன்று சேருவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு. திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கைகூடும். கல்விகளில் மாணவ மாணவிகளுக்கு குழந்தைகளுக்கு கல்விகளில் உயர்ந்த மதிப்பெண்கள் பெறக்கூடிய காலங்கள்லாம் வரப்போகிறது. அவங்க நினைச்சபடியே இந்த மாதங்கள் எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா அமையிற மாதமாக இது இருக்கும். எதிர்பார்ப்புகள் ரொம்ப அற்புதமாக நிகழ்த்தக்கூடிய, அவங்களுடைய கனவுகள் நனவாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அயல்நாட்டு தொடர்பு வெற்றிகரமாக இருக்கும். முன்னேற்றத்திற்கு அனைத்து வகையிலும் தாங்கள் முழுமையாக பாடுபடக்கூடிய காலமாக இருக்கும். உத்தியோகம் தடப்பட்டவங்க, உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை கிடைச்சிச்சு அப்படின்னு சந்தோஷம் அடையக்கூடிய மாசமாக இருக்குங்க. ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்டவங்களுக்கு அதிகப்படியான லாபங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுல சில இடைஞ்சல்கள், சில குறுக்கு புத்தியில உங்களை ஏமாத்தணும் அப்படின்னு சில சதிகார கூட்டங்கள்லாம் நெருங்குவாங்க. அதையெல்லாம் முறியடித்து நீங்க வெற்றிகரமான ஒரு நிலைப்பாடை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டாகும். கடவுள் துணையோடு நீங்க செயல்படும் போது எல்லாமே உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். எதிர்பாராத திடீர் தன லாபங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்க பெறக்கூடிய மாதமாகவே இருக்கும். தெய்வங்கள் நிறைந்து உங்களுடைய வாழ்க்கையில வசந்தங்கள் பெருகக்கூடிய காலம்தான் என்றால் அது மிகையே ஆகாதுங்க. அப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவிக்குள்ள ரொம்ப அந்யோன்யமாக வாழக்கூடிய காலங்கள். மனைவி சொல்லுக்கு தாங்கள் மரியாதை கொடுக்கலாம். கணவருடைய அன்பை கேட்டு மனைவிமார்கள்லாம் ரொம்ப பெருமைப்படுவாங்க. தன் கணவரை மாரி யாருமே இல்லைன்னு உங்களையே நீங்க பெருமைப்படுத்திக்க கூடிய வகையெல்லாம் நற்செய்திகளா உங்க குடும்பத்துல சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலமாக இருக்கும். எதிர்கால வருமானத்தை ரொம்ப எதிர்பார்ப்போடு சேமிப்பு கணக்கில் சேமிப்பு கைகூடும். உங்களுடைய பணபலம் அதிகப்படும். உங்களுடைய பேங்க் பேலன்ஸை உயர்த்தி கொள்ளக்கூடிய அற்புதமான மாதமாக இது விளங்கும். எல்லா நன்மையாக இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் விஷயம் கொஞ்சம் கவனமா இருங்க. பண விஷயத்துல பொறுப்போடு நடந்துகிட்டா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. திடீர்னு எதிர்பாராத நஷ்டங்கள் கூட வரக்கூடிய சூழ்நிலைகளை சில கிரகம் அவனா ஒரே மாசத்துல கிரக நிலைகள் மாற்றம் வரும்போது சில நேரத்தில் திடீர்னு மாற்றங்களும் ஏற்படும். அதுபோன்று கவனத்தோடு செயல்பட வேண்டும். திடீர்னு நஷ்டம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு. கவனமா செயல்படுங்க அன்பர்களே. இந்த மாதங்கள் உங்களுக்கு தெய்வீகமான மாதமாகவே கன்னிராசி அன்பர்களுக்கு கிடைக்க பெற போகிறது. நீங்க நினைத்தபடி நல்லது நடக்கும். கன்னிராசி நேயர்களே, நமது சேனலை புதியதாக பார்க்கக்கூடிய நேயர்களாக இருந்தால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அன்பர்களே. உங்கள் ஆதரவு தொடர்ந்து எனக்கு கிடைக்க மீண்டும் அடுத்த மாத பலன்களோடு உங்களை சந்திப்போம். என்றும் அன்புடன் உங்கள் ஜோதிடர் RS பிரபுகாந்த். நன்றி, வணக்கம்.